மருமவளே, மருமவளே, பூரணி, அண்ணி, உங்களுக்கு இவ்வளவு முடியா? யாமைனி, அவ்வளவு சாக்கா கேக்குறீங்க? இவ்வளவு நாள் கொண்டையை போட்டு போட்டு வச்சு மறைச்சிட்டு இருந்தீங்களா? என்ன தேய்க்கிறீங்க? பூரணி, அத்தை கூப்பிடுறாங்க மைனி. அந்த வார சித்தி, கதவை தரமா? கதவை கூட்டிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? கிளம்பலையா? நான் சேலை கட்டிட்டுலாம் இருக்கேன்னு நினைச்சேன். சித்தி, அன்னைக்கு எவ்வளவு முடி இருக்கு பாரு. அண்ணி, கொஞ்சம் பின்னாடி திரும்புங்க. ஐயோ மைனி, நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் இல்ல. அண்ணி, என்ன தேய்க்கிறீங்க எனக்கும் சொல்லுங்களா? ஐயோ மைனி, தேங்காய் என்னதான். ஏட்டி, இங்க என்ன நடக்கு? ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆகுதுட்டி. என்ன கேட்குற நேரமா இது? இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? நான் சேலை கட்டிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். சேலையா? அத்தை, நம்ம எங்க போறோம்? சித்தி, அண்ணி குளிச்சுட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு. நான் கட்டில கிடந்த துணியெல்லாம் மடிச்சு வச்சேன். நேரம் ஆகுதுட்டி. அன்னைக்கு கொஞ்சம் சேலை கட்டி விடு. அண்ணி, உங்ககிட்ட இருக்கிறதுலே நல்ல சேலை எடுங்க, நான் கட்டி விடுறேன். ஆட்கள்லாம் ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சிட்டாவே. சீக்கிரம். சரி சித்தி, நீ போ, நான் பார்த்துக்கிடுறேன். நான் பார்த்துக்கிடுறேன்னு தலைக்கு என்ன தேய்ச்சியே, என்ன ஷாம்பு போட்டியன்னு பழக்கம் விடாம சீக்கிரமா ரெடி பண்ணுட்டி. மைனி, நீங்களாவது சொல்லுங்களேன், நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷனு? என்ன அரை மணி நேரம் தான். காலையிலேருந்து பொறுத்துக்கிட்ட உங்களுக்கு இன்னொரு அரை மணி நேரம் பொறுக்க தெரியாதா? ஏட்டி பூரணி, அப்படியே நீயும் உங்கள் அன்னிக்கிட்ட ஏதாவது ஒரு சேலை இருந்துன்னா வாங்கி கட்டிக்க. சித்தி, என்ன மின்னல் மாதிரி வர, மின்னல் மாதிரி போற? ஏட்டி, நேராகுது. ஏன் கை காலம் ஒரு இடத்துல இருக்க மாட்டேக்கு. சரி அண்ணி, ஒரு சேலை எடுக்கியல, அவங்களுக்கு கட்டுவோம். ஐயோ மைனி, எனக்கு கூச்சமா இருக்கு. நீங்க போங்க, நான் கட்டிட்டு வரேன். இதுல என்ன கூச்சம்? நானே கட்டிக்கிடுறேன் மைனி. அதெல்லாம் முடியாது. நாத்தனார் தான் இந்த முறையை செய்யணும். நான் தான் கட்டி விடுவேன். என் முறையெல்லாம் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேப்பா. ஐயோ மைனி, எனக்கு வெக்கமா இருக்கு. பரவாயில்ல, வெக்கமா இருந்தா நீங்க கண்ணை மூடிக்கிடுங்க, நான் கட்டி விடுதேன். நெத்தியில சுருட்ட முடி ஓ லேலக்கு லேலக்கு லே லே. ஐயா, என்ன படுத்துட்ட? ஆமா, குடிச்சாச்சி. இனி படுத்து ஒரு உறக்கத்தை போட வேண்டியதானே? அப்புறம் எந்திரி வா, அந்த வேட்டி சட்டையை கட்டிட்டு ரெடி ஆகு. வேஸ்ட் சட்டையா? ஆமா. என்ன மச்சி நடக்குது இங்க? இல்ல, வேஸ்ட் சட்டை கட்டுறதுக்கு என்ன உனக்கு எல்லாம் சொல்லணுமா? ஆமா, இப்ப நீங்க இங்க என்ன நடக்குன்னு சொன்னாதான் நான் அந்த வேஸ்ட் சட்டையை கட்டிட்டு வருவேன். ஸோ கடவுளே, இல்ல இதுக்கு மேலே வாங்கிட்டு இருந்து என்னால் மறைக்கவும் முடியாது, எம்மா ஒன்றை சமாளிக்கவும் முடியாது. அப்படி வாங்க வலிக்கு. ஐயா, அள்ளிக்கு இன்னைக்கு தாலி பிரித்து கோக்க போகிறோம். என்னது? நான் கட்டின தாலியை பிரிச்சு கோக்க போறீங்களா? ஆமாம், இந்த சடங்கு கல்யாணம் முடிஞ்சு 3 மாசத்துல பண்ணுவாங்க. இன்னையோட உங்களுக்கு 3வது மாசம் முடியுது. அதான். ஏன் மச்சி இதை எங்ககிட்ட மறைக்கணும்? சொல்லியிருந்தா நாங்க சந்தோஷம் தானே படுவோம். ஏங்க, நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். உன் அம்மாக்காரி தான் உங்களுக்குலாம் சர்ப்ரைஸாக இருக்கட்டுன்னு ஒருத்தர்கிட்டையும் சொல்ல வேண்டான்ட்டா. எல்லா ஏற்பாடும் அவளோட தான். வெளியே சாப்பாடு நடக்கு, தங்கத்தில் தாலி வாங்கியாச்சு, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மாப்பிளம் பொண்ணு மட்டும் வந்து உட்காந்தா போதும். சாப்பாடா? இதெல்லாம் எப்பதுல இருந்து நடக்கு? ஆமாம், ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடந்து அந்த போன் பெட்டியே தட்டிட்டு இருந்தா எல்லாம் தெரியும் நடக்குது என்னதுன்னு. ஐயோ அம்மாச்சி, நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அப்படியே உன்னைய தூக்கி கொஞ்சம் போல இருக்கு. ஏ ஆண்டவா, என்ன வயசான காலத்துல என்னை கீழே போட்டு உடைச்சு விடாதலே, இல்லை இறக்கி விடு. ஐயோ அம்மாச்சி, ஒரு 2 நிமிஷம் இரு, உன்னைய தூக்கி போட்டு பிடிச்சுக்கிடுதேன். இல்ல அம்மாச்சி, என்ன வயசு பிள்ளை நினைச்சியா? வயசாயிட்டு இறக்கி விடையா? சொத்த நேரத்துல ஆளை காலி பண்ண பாத்தியாலே. சீக்கிரமா வேட்டி சட்டையை கட்டிட்டு வா. நீ போ, 2 நிமிஷத்துல வந்து நிக்கேன். அப்ப நான் அள்ளி கழுத்துல தாலி கட்ட போறதை நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்களா? ஆமா, இவே தாலி கட்டுதாவ. ஆளை பாரு ஆளை. இல்ல அதெல்லாம் நீ தேவையில்ல. ஆமா, மாட்டி விட்டா மட்டும் போதும். மாட்டி விடணுமா? இதுக்குதான் காலையில இருந்து அம்மா பரபரப்பா இருக்காவளா? ஒரு வாரத்தை நம்ம கிட்ட சொல்லலையே. புது மாப்பிள்ளைக்கு பப்பப்பரே நல்ல யோகமடா, பப்பப்பரே மணமகள் தான் வந்த நேரமடா, பப்பப்பரே. இக்க ஒரு கை பிடிக்கல, அடுப்புல தூக்கி வச்சிருவோம். சரி டி. என்ன கொஞ்சம் கீழக்கா, கீழே. இரு மல்லிக்குட்டி, அவசரப்படாத, பொறுமையா வை. இப்ப சரியா இருக்குக்கா. ஏட்டி மல்லிக்குட்டி, என்னென்ன வைக்கணும்னு சொன்னா அதுக்குள்ளதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் டி. சரிக்கா. இக்க வந்து எல்லா காய்கறியும் போட்டு ஒரு அவியல் பண்ணிடுவோம். 2வது இருக்கிறத வச்சு சாம்பார் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தக்காளி கூட்டு வைப்போம்க்கா. கடைசியா புளி குழம்பு வச்சுக்கிடுவோம். அது ரொம்ப ஈஸி தான். சரி டி. பிறகு இந்த மோர் தயிர் அதெல்லாம் கடையில தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணிவிட வேண்டியதான். சரி டி. ஏட்டி வளா, நீங்க தான் சமைக்க வந்த ஆட்களோ? எங்க மூஞ்ச பாப்போம். யாரு கூப்பிடுறா? ஐயோ, நம்மளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே. என்ன கோழி பாட்டி, இந்த கரைக்கு வந்திருக்கிய?
அது வேற ஒன்றும் இல்லைம்மா, சமைக்க ஆள் போட்டிருக்கு பக்கத்து தெருவில் இருந்துன்னு சொன்னாவோ, அதான் யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். நெட்டோஸ் ராசாத்தி ரங்கா எட்டி காய்கறி வெட்டலாம் வாங்க. இக்கா கடைசி ஆட்டோக்கா, ஒரு 2 நிமிஷம்க்கா. சரி டீ சீக்கிரமா வாங்க, நேரம் ஆகுது. என்ன பாட்டி உட்காந்துட்டிய? ஐயோ பாட்டி, இங்க கதை பேசிக்கலாம் எங்களுக்கு நேரம் இல்லை, நீங்க போங்க, நாங்க சமையல் வேலையை பார்க்கணும். எம்மாடி, இப்பதானே காய்கறி வெட்டதுக்கு ஆள் இல்லைன்னு கூப்பிட்டுட்டு இருந்தா, நான் வெட்டிதாரே, நான் நல்லா வெட்டுவேனே. கேட்டி எங்கேயோ போற ஓனனை பிடிச்சி ஆட்டிக்குள்ள விட்ட மாதிரி இருக்கு. மருங்கக்கா இருந்தா இருந்துட்டு போறாவன். அடுப்புல தூக்கி வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் பொங்கலையே. வரவடுப்பு கூட்டியிருந்தா கூட அப்பதே சோறு வெந்திருக்கும் போலயே. ஆமா, எத்தனை பேருக்கு சோறு பொங்க சொல்லியிருக்கு? எவ்வளவு படி அரிசி போட்டிருக்கிய? ஏ பாட்டி, அதெல்லாம் உமருக்கு எதுக்கு? வந்தீரா அமைதியா உட்காந்தீங்களா போனீங்களான்னு இருக்கணும். சும்மா சொல்லுடி, ஒரு வகையில எனக்கு அக்கா மகதா. என்னமோ சொல்லுதிய, 25 கிலோ அரிசி போட்டிருக்கு. 25 கிலோனாலும் அப்படி இப்படின்னு ஒரு 600-700 பேர் சாப்பிடலாம். அப்படி வீட்டுக்கும் சோறு அள்ளிட்டு போகலாம். சரி சரி. ஏட்டி மல்லிக்குட்டி, எனக்கு நம்ம இந்த கிளவி இங்கே இருக்கிறது நல்லதா தெரியல. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போங்க, அது உட்காந்து என்னமோ பேசிட்டு போகுது. பூண்டு இருக்க வேலைக்கு எப்பா 1/4 கிலோ 170 ரூபாயோ 180 ரூபாயோ நம்ம சந்தையில் போட்டிருந்தான். போவச்சில் ஒரு 4 பூண்டு மடிக்கில் தூக்கி வச்சு கொண்டு போயிடணும். ஏட்டிவளா, நான் வேணா பூண்டு உரிக்கட்டா? சும்மா தானே இருக்கேன். என்னத்தையாவது எடுத்து உரிங்க பாட்டி, ஆனால் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. சரி சரி, உங்களை நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். நல்ல பெரிய பெரிய பூண்டா இருக்கு. அம்மா என்ன வேலை கொடுத்து வாங்கினா அவ்வளோ தெரியல. 4 பூண்டு எடுத்து மடிக்கில் போட்டுக்கிடுவோம். இக்க சோறு பங்கிட்டு. ஆமாட்டி. அப்பா முருகா, எங்களோட ஆர்டர் நீ தான் நல்லபடியா முடிச்சு வைக்கணும். ஏட்டி முடிச்சு வைக்கணும்னு சொல்லாத, இதுக்கப்புறமும் நிறைய ஆர்டர் தரணும்னு சொல்லு. ஆமா சரிக்கா, காய்கறி வெட்ட உட்காந்துருவோம். இனி அப்பப்ப எந்திரிச்சு தண்ணி மட்டும் ஊத்துனா போதும், அது பாட்டுக்கு வந்துட்டு கிடக்கும். சரிட்டி. வாயில என்ன ஆயக்கா முடிஞ்சது இந்த வாரம். 2 பேரும் நல்லா குனிஞ்சு கிடந்து காய்கறி வெட்டு தழுவோம். இந்த 4 பூண்டை எடுத்து இந்த புல்லுக்குள்ள போட்டு வைப்போம். எல்லாரும் போனதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கிடலாம். மல்லியக்க வேலைக்கு ஆள்லாம் போட்டிருக்கிய போலையே, பழத்த வேலையெல்லாம் பார்க்கவே. வாட்டி ஏட்டி, நட்டமா நின்னால அந்த சோத்துக்கு தண்ணி இருக்கான்னு கொஞ்சம் கிண்டி பாரு. கரண்டி எங்க வச்சிருக்கிய? கரண்டிலாம் எடுத்துட்டு வரலையே. பிறகு என் கையை விட்ட கிண்டனும். கிண்டுடி கிண்டு, வாய் பேசுதல்ல கிண்டு. என்ன கோழி திருடி பாட்டி, எப்படி இருக்கியோ? ஏட்டி எனக்கு அப்படியே பேர் வைக்காத. பிறகு ஏட்டி சும்மா வாயை கொடுத்து வம்பிழுக்காம சோற கிண்டி விடு. 2 பருக்கி எடுத்து அமுக்கி பாரு வெந்திருக்கானு. இப்பதானக்கா போட்டியே, அப்புறம் எப்படி வேவோம்? இருங்க. கிண்டு 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 கிண்டு. இந்த வந்துட்டேங்க. அடி ஆத்தி. ஏட்டி ஏன் உங்களுக்கு பேதி எடுக்கு? ஐய நெட்டூஸ், மன்னிச்சுக்கடி, நீ குனிஞ்சு கிடந்தது தெரியாது. இக்க நீங்க தெரியாம வந்து இடிச்சதுக்கே நான் இப்படி வந்து விழுந்தனே. நீங்க தெரிஞ்சு இடிச்சா நான் எப்படி போய் விழுவேன்? இது பார்த்து வேண்டியதானே, பார்த்துட்டு தாக்க வந்தேன். ஆனா முன்னாடி நெட்டூஸ் நிக்கிறத பார்க்கலக்க. எந்திரி நெட்டூஸ், தெரியாம வந்து இடிச்சு விட்டேன். இக்க நான் எந்திரிச்சு ரொம்ப நேரம் ஆகுது. ஏட்டி அடி எதுவும் பழமோ? மன்னிச்சுக்கட்டி, நீ நிக்கதே பார்க்கல. என்னைய தள்ளி விட்டதுக்கு பரிகாரமா இதுல நின்னுகிட்டு இந்த சோத்தை கிண்டி கிண்டி விடுங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். கிண்டுங்க. நான் இருக்க உயரத்துக்கு எட்டையும் மண்டைக்கு. ஏட்டி எல்லாரும் வந்துட்டியே, இந்த ரங்க என்ன பண்ணுதா? இந்த வந்துட்டேக்க. அடி ஆத்தி, நம்மள இப்படி ஆறுல பறக்க விட்டுட்டாவளே. ஏட்டி ஏட்டி எங்க போற? இடிச்சு தள்ளிட்டு கேள்விய பாரு. எக்க என்னை மன்னிச்சிரு நெட்டூஸ். ஆக மொத்தத்துல யாரும் சமைக்க வந்த மாதிரி தெரியல டி. ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சு தான் விளையாடுதியோ. சாரிக்கா, காலு பிரேக் பிடிக்கல. நம்ம இந்த கலவரத்துல அப்படியே ஒரு 4 பூண்டு எடுத்துட்டு கிளம்பிடுவோம். ஏட்டி ரங்கா, அப்படி நின்னாப்ல சோத்தை கொஞ்சம் கிண்டி விடுட்டி. அட கடவுளே, நாங்க எங்க 2 பேரு உளுந்து செத்து கிடக்கோம். எங்களை பத்தி கவலை இல்லை. வரவிய எல்லார்த்திட்டையும் அந்த நாயை கொஞ்சம் வரட்டி விடணுங்கிற மாதிரி வர எல்லாருக்கிட்டையும் அந்த சோத்தை கொஞ்சம் கிண்டி விடு. ஏட்டிவளா, நீங்க சும்மா ஜாலியா விளையாடுவிய, நான் என் வேலையை பார்க்கணுமா?